தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் கேது பகவானோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம், சுக்கிர பகவானோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், சூரிய பகவானோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 1, 2 பாதம் இருக்குது. அப்போது கேது, சுக்கிரன், சூரியன் சம்மந்தப்பட்டது இந்த தனுசு ராசி. குரு பகவானுடைய வீடு அது தனுசு ராசி. குரு பகவான் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்தாலும் அந்த தனுசு ராசியில் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய இடம் தான் தனுசு ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ தனுசு ராசி குரு பகவானோட வீடாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானோட பார்வை இருக்கும். 18க்கு மேலே குரு அஷ்டமத்தில்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு போவார். அந்த மாதிரி காலகட்டங்களில் அஷ்டமத்தில் குரு இருந்தால் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அக்டோபர் மாதம் ஏதாவது வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை பணி மாற்றம் கூட ஏற்பட்டு நான் வெளியூர் போகலான் இருக்கிறேன், அதை நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல வேலை தேடிட்டு இருந்தேன், அந்த ஊர்லேயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் அதனால் அந்த ஊருக்கே குடி போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலைமை எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் உருவாக்கும். கடன் வாங்காமல் இருக்க முடியாது. அப்படி வாங்குகிற கடன் கண்டிப்பாக அளவோடு இருக்கணும். தேவைக்கு மேலே கிடைக்குதுன்னு வாங்கி மாட்டிக்க வேண்டாம். திருப்பி செலுத்துறது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக தான் என்றைக்கும் இருக்கணும். அது மாதிரி நீண்ட நாளாக பெற்றோர்களை சந்திக்கலை, நீண்ட நாளாக எங்கள் உறவினர்களை நாங்கள் சந்திக்கலை அப்படின்னா அதையெல்லாம் இந்த மாதம் தவிர்த்து நீங்கள் அவங்களையெல்லாம் போய் பாருங்கள். அதே நேரத்தில் அதே மாதிரி காதலர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் தன்னோட பெற்றோர்கள்கிட்ட பக்குவமாக பேசி சம்மதம் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க. கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் காதலர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாத்தா பாட்டி வயசான பெரியவங்க அப்பா அம்மாவை இந்த மாதத்தில் போய் கண்டிப்பாக சந்தித்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க உருவாக்கிக்க கூடணும். அப்படி உருவாக்கிட்டாதான் இவங்களோட உறவுகள் நல்லா இருக்கும். அதை தவிர்க்காமல் கரெக்டாக பண்ணினீங்க, அது உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமாக நடக்கும். இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.